தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு உழைப்பாளர் மற்றும் மனிதநேய பண்பாளர் விருது வழங்கும் விழா கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் உழைக்கும் தொழிலாளர்களை போற்றி மகிழும் உழைப்பாளர்கள் தின விழா உடையாம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் எம் கௌரி சங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தூய்மை பணியாளர்கள், பேக்கரி ஊழியர்கள், பெயிண்ட் தொழிலாளர்கள், உணவு வழங்கும் தொழிலாளர்கள், செக்யூரிட்டி தொழிலாளர்கள், பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு உழைப்பாளர் விருதுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சமூக சேவகர் அகஸ்தின், சௌரிபாளையம் கத்தோலிக்க தேவாங்க நலச்சங்க செயலாளர் பாபு, எம் கென்னட்டி பொருளாளர் சகாயராஜ், சமூக சேவர்கள் சக்திவேல், பாலசுப்ரமணியம், குணசேகரன், கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உழைப்பாளர் தின வாழ்த்துரை வழங்கினார்கள். கோவை மாநகராட்சி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் தோழர் ராமமூர்த்தி விருதாளர்கள் வழங்கினார்கள். இவ்விழாவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் சண்முக சுந்தரம், சஞ்சய், கார்த்திக், ராஜா, சுஜன், மணி, நவீன், பிரவீன், பிரகாஷ், மெய்யரசன், அயில், சுரேஷ், சக்தி மாதவன் மற்றும் விருதாளர்கள் தூய்மை பணியாளர் பிரதிமா, மீனாட்சி, செந்தில், பெயிண்டர் சந்திரன், கேசி, பேக்கரி பாலன், சுமிதா பேக்கரி, லதா, மனோகரன், சிவசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அன்பு வணக்கம். பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இன்று இந்த உடையாம்பாளையம் பகுதியில் அதாவது பல்வேறு வகையான தொழில் சார்ந்த பணிகளை செய்தும் சமூக அக்கறையோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற துப்புரவு பணியாளர்கள், பெயிண்ட் அடிக்கும் தொழிலாளர்கள், பேக்கரி தொழிலாளர்கள், அதுபோக உணவு சமைக்கும் தொழிலாளர்கள், செக்யூரிட்டி தொழிலாளர்கள் என கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த நாளிலே உழைப்பாளர் விருது என்னும் ஒரு விருதை வழங்கி கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை. அதாவது கார்ல் மார்க்ஸ் சொன்ன ஒரே விஷயம்தான், ஒவ்வொரு துளியிலும் வேர்வை துளியிலும் காண்போம் இந்த உலகம் உழைப்பவர்க்கே சொந்தம் என்று சொல்லி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லாத்துலையும் இன்றைக்கி முதலாளித்துவம், இன்றைக்கி தொழிலாளி, இதுக்கு ஒரு பெரிய பிரிவினையே ஓடிட்டு இருக்கிறது. இந்த உழைப்பாளர்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நேற்று கூட பாருங்கள், அந்த தார் ரோடு போகிற இடத்துல பகல் 12 மணிக்கு அடிக்கிற அந்த உச்சி வெயிலில் தாரை தூக்கிட்டு வந்து போடுறாங்க. கேட்டால் ஒரே விஷயம் சொன்னாங்க, உழைக்கணும் இல்லை தம்பி. அந்த உழைப்பை ஒவ்வொரு தினமும் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஈகை குணமாக செய்து கொண்டிருக்கிற இந்த தொழிலாளர்களை வணங்குகின்றோம், வாழ்த்துகின்றோம். இப்படி ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததில் மிகப்பெரிய பெருமிதத்தை அடைந்து கொள்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மே தினமானது தனது உடல் உழைப்பின் மூலம் தனது நாட்டையும் வீட்டையும் காப்பாற்றும் தொழிலாளர்களை போற்றும் விதமாக உருவாக்கப்பட்டது. மேலும் தனது 8 மணி நேர வேலை நேரத்தை உறுதி செய்வதற்காக போராடி பெற்ற இந்த நாளை அனைவருமே நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த தருணத்திலே நம்முடன் வந்திருக்கிற இந்த தொழிலாளர்கள் அனைவருக்குமே எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் மேலும் அவர்கள் மேலும் வளம் பெற்று தங்கள் உடல் உழைப்பின் மூலம் தமது நாட்டையும் வீட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.